வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழகத்தில் தற்போது தனியார் பேருந்துகளுக்கு நிகராக அரசு பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் புதிதாக வழங்கப்பட்ட பேருந்தில் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கரை அகற்ற கோரியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில், அதுவும் சுற்றுலாத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியில் இந்த சம்பவம் நடந்திருப்பது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளதாக ஓட்டுநர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனும்போது, காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் தனது ஆட்சியின் தோல்வியை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். மீண்டும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகி வானதி சீனிவாசன் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு 5 தொகுதிகள் பிரகாசமாக உள்ளதாக சர்வே ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது. அரசியலில் எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லை என முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல பின்னணி பாடகி பவதாரணியின் மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு இரங்கல் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் கிரி வீதிகளில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் வணிக நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர்கள் சந்திப்பில் தனியார் தொலைக்காட்சி நெறியாளரை தரக்குறைவாக விமர்சித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தன்று சமூக நல்லிணக்க விருது முகமது ஜுபைருக்கு வழங்கப்பட்டது. கடந்த காலங்களில் இந்த விருதை பெற்ற அனைவரையும் அவமதிக்கத்தக்கதாகும். சமூக முரண்பாட்டை உருவாக்குவதற்கான விருதுக்குத்தான் அவர் சரியான நபராக இருந்திருப்பார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள்